தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Sainath Builders, ready to occupy new flat for sale in Selayur and Rajakilpakkam. தென்காசி சொக்கம்பட்டி அருகே உள்ள திரிகூடபுரம் பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை கழக செயலாளர் சுப்பிரமணியன் 2 நாட்களுக்கு முன் தென்காசிக்கு திமுக எம்பி கனிமொழி வந்தபோது மனு கொடுக்க வந்துள்ளார். அவரை உள்ளே அனுமதிக்காததால் மனுவினை ஒன்றிய செயலாளர் மூலம் கொடுத்து அனுப்பியுள்ளார். பின் அவர் திமுக அலுவலகம் முன் நின்று பணம்தான் எல்லாம், பணம் கொடுத்தால் வேலை நடக்கும், 7500 ரூபாய் சம்பளத்திற்கான ரேஷன் கடை பணிக்கு 7 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை கமிஷன் கொடுக்க வேண்டி உள்ளது. கடையநல்லூர் தொகுதி பொறுப்பாளர் கூட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துதான் அவரது மகனுக்கு ஈபியில் வேலை வாங்கியுள்ளார். அவர் கொடுப்பார், ஏழை நாங்கள் எப்படி கொடுப்போம், பலவரிடம் கட்சிக்கு உழைத்தும் பலன் இல்லை என மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளார். 10 லட்சம் சொன்னா ஓடு வேலையை போடு 10 லட்சம் ரூபா இதுதான் உண்மை. நம்ம என்ன செய்யணும்? சரி, ரேஷன் கடையில 11 பாட்டுக்கு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில இருக்க அரிசி பூராமே செந்தில் ஆண்டவருக்கு ஒரு அரிசிக்கு மெல்லுக்கு தான் டொக்குமெண்ட்டுக்கு வருது. இப்போ ஒரு எஸ்ஐ இப்ப யாரையும் போட்டிருக்காங்கன்னா அவர்கிட்ட கூட சொல்லிட்டேன். நடவடிக்கை இல்லைன்னு இருக்கேன். அந்த நம்பருக்கும் பேசுறேன். எல்லாமே வாங்கலாம். நம்ம எது செய்ய சொல்லுங்க? பொதுமக்களுக்கு ஆயில் இல்லங்க, பருப்பு இல்லங்க, அது நம்ம சொல்லுவீங்க. அதாவது ஓரளவு மக்களை கவனிக்கணும். நாளைக்கு ஓட்டுக்கு மட்டும் நாங்க பூத்துல நாங்க சண்டை வருவோம், கொடியை நட்டணும், பார்க்க போறோம். அதுல வந்து நவசாட் என்ன சொன்னார் திருமணிக்கு, நீங்க இருக்க கிளையில நீங்க வார்டுல நீங்க ஓட்டு வாங்கலன்னா உங்க செயலாளர் பதவி இழப்பும் அப்படின்னு சொல்லி நயனாரத்துல கூட்டம் கொடுத்துட்டு இருக்கேன். 6 லட்சம் ரூபாய் 5 வருஷமா தனுஷ்குமார்ட்ட போராட்டு இன்னும் நடக்கல. இன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து குட்டியை பார்க்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த பள்ளிவாசலுக்கு அந்த கல் போடுறதுக்கு. அப்போ அந்த குட்டியை அவரு போட்டு கொடுத்தோம்னா அவருக்கு தானே வேற ஓட்டவங்க வாங்க முடியாது. திருநெல்வேலியை பொறுத்தளவு குட்டியை பார்க்க வெறும் 300 ஓட்டு தான் வந்திருக்கு. 16 பஞ்சாயத்துல கடையில குறைஞ்ச ஓட்டு கொடுத்த ஊரே திருநெல்வேலி, வேற எந்த ஊரும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நம்ம ஊருக்கே நமக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டோம்னா நம்ம இதை வேற நான் கவுன்சிலரா வர மாட்டோம். ஒரு டெம்பர் வேலையே போட முடியல. சரி, இல்லைன்னா நாங்க எங்களுக்கு சேர்மன் வந்து என்ன 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா நாங்க சேர்மன் ஆக்கணும். வெறும் 50 ரூபா கொடுத்தாங்க. ரைட், சேர்மன் நம்ம அந்த காலத்துல இருந்து பழகிட்டோம். ஜலத்தோட கூட இலங்கை கூட பழகிட்டோம், நம்ம ஆக்கிட்டோம். சரி, இல்லைன்னா நிதியில வந்து எங்களுக்கு கூட 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்களா? அதுவும் கிடையாது. எல்லாமே தவறுலாம் போகும். எதுட்டீங்க? நாங்க கண்மணி நேரம் பார்க்க 2-3 மணி நேரம் ஆகுனாங்க. சுரேஷை கொடுத்துட்டு உள்ள கவரை கொடுத்துருக்கு. எல்லாமே பணம் கேட்கட்டும். 2 லட்சம் ரூபா கட்சிக்காரன் 2 லட்சம் ரூபா கொடுத்துட்டு வேலையை கொடுக்கலாம். ரேஷன் கடை வேலைக்கு 10 லட்சம் ரூபா நம்ம செய்யாத ஆளா? 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்கன்னா கடையை விட்டா தான் வேணும். சம்பளம் கிடைக்கும். செய்ய முடியும். 1980 இருந்து நான் அரசியல் பண்றேன். 7 லட்சம் ரூபா சர்வசம ஒரு வருஷம் 7,000 இல்ல. அதே அரிசி திட்டி நீங்க 70 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறீங்க. சரி, இல்ல கட்சியில நம்ம ஏதாவது ஓட்டு வாங்க முடியலன்னு சொல்லணும். நம்ம ஓட்டெல்லாம் வாங்கிக்கணும். இப்ப என் பையன் தான் வந்து எனக்கு துணை அமைப்பாளரே இவன் தான். ஆனா அதை வேற மாதிரி பண்ணி துணை அமைப்பாளருக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு தேவரைத்தான் போடணும் அப்படிங்கிற இதுல வரும்போது இவங்களை தேவரை போட்டாங்க. கட்சியில ஓட் பண்ணி வச்சு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு டம்மியால தேவரை போட்டாங்க. அந்த வேலையை போட்டாங்க. அதுலயும் சரி, அது போட்டு போறாங்க. நமக்கு அவங்க தானே செலவழிக்க போறான். நம்மளை வந்து ஃபைட் பண்ணி கட்சி நடத்தும். ஏன்னா அந்த 16 பஞ்சாயத்துல எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. அவ்வளவு கட்சிக்காக நம்ம செயல்பட்டாங்க. நகர்வன் கொரோனாவா இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்லி அவரால அன்னைக்கு வந்து நயனாரத்துல கூட்டம் போட்டாங்க. எங்களுக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அதுக்குள்ள சங்கனாப்பேட்டில் ஒரு இது நலத்திட்டம் கொடுத்தாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நான் 5 லட்சம் ரூபாய் மாணிக்கு ஈபியில வேலை வாங்கிட்டு ரைட். அப்ப அன்னைக்கு கூட்டத்தில் நான் சொன்னேன், நீங்க ஒரு பொறுப்பாளரு, கட்சியில பிரச்சனை இருக்கு, கட்சிக்காரனுக்கு வேலை வாய்ப்புக்கு நீங்க தலைமையில சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்ல, நானே 5 லட்சம் ரூபாய் சார், நீங்க 5 லட்சம் ரூபாய் நீங்க வாங்கலாம், நான் இல்லாதவன் எப்படி வாங்குவா அப்படின்னு அடிமொழிட்ட கூட நேரம் விட்டுட்டு நீங்க பேசுங்க அப்படின்னாரு. நான் அப்படியே போன் அடிச்சேன், மணி எழுதிட்டு இருந்திருக்கா எழுதிட்டு இன்னும் டயம் இருக்கத்தானே செய்யுது. நம்ம வரும்போது இல்லைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம அனுப்ப போறோம். இல்லைன்னா ஒரு சில பேர் சொல்ல மாட்டான். ஆனா பாதிக்கப்பட்டவங்க எக்கச்சக்கம் இருக்காங்க. நம்ம துணிஞ்சு சொல்லணும். ஏன்னா நம்ம யார்கிட்டையும் நம்மகிட்ட வந்து 5 ரூபாய்க்கா வாங்கி நம்ம அரசியல் பண்ணல. நான் சொந்த ரூபாயை போட்டு நம்ம செலவழிச்சோமா. ஒரு சில பேருக்கு வராங்க ஜனத்துறைக்காக 11 நாள் மெட்ராஸ்ல காசு கிடந்தேன். எல்லாருமே துட்டு கொடுத்தா வந்தாங்க. அன்னைக்கு ஜனத்துறை காசு கிடையாது. நாங்க எந்த ரூபாயும் வாங்காம ஒன்றிய அடக்கி போட்டு என்னுடைய காசு கூட கண்ணாடி அடைச்சிக்கிட்டு வேகமா போய் மாட்டிக்கிட்டான். அவன் இப்ப இன்னைக்கு பேசிக்கிட்டு தான். அன்னைக்கு அவன் ஒழுங்கா என்கிட்ட பேசிக்கிட்டோம்னா நிலைமை வேற மாதிரி ஆயிருக்கு.
அது அவனுடைய தவறு. அது திமுக வேட்டி கொடுத்து வந்தாலே திருடோட்டத்தில் யாருன்னு கேட்பேன். நாகப்பட்டினத்தில் பூம்புவார் ரவின்னு ஒரு ஆள் பொருளாளராக இருந்தாரு. சிங்கிலிட்டி பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட்ல 3 பேர் ஸ்பாட்ல இருக்கு. சிவத்து மகன் போன் போட்டு சொன்னாரு, நாங்க போய் பாடியே அப்படியே இங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கி விட்டு பூம்புவாருக்கு அனுப்புறோம். நமக்கு என்ன லாபம் யாருமே தெரியாது. அப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம்.